நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் நாரதர் பிரம்மதேவர் கோபத்தியால் பிரஜைகளை எரித்ததும் ருத்ரர் அதை தணிப்பதற்காக அவரிடம் சென்றதையும் அகம்பனனுக்கு சொல்லியதும் இந்த அத்தியாயத்தில் சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் சேனைகளின் நடுவில் உயிர் நீங்கினவர்களாகி பூதலத்தில் படுத்திருக்கிற மிக்க வலிமை உள்ள இந்த அரசர்கள் ஒவ்வொருவரும் பயங்கரமான படைகளும் 16,000 யானை பலமும் உள்ளவர்கள். இவர்கள் சமமான பராக்கிரமமும் பலமுள்ளவர்களான மனிதர்களால் யுத்தத்தில் அடிக்கப்பட்டார்கள். முற்காலத்தில் யுத்தத்தில் இவ்வித மனிதர்களை கொல்லத்தக்கவரை நான் பார்க்கவில்லை. இவர்கள் பராக்கிரமம் நிறைந்தவர்களும் பிரதாபமும் பலமுள்ளவர்களுமாக இருந்தார்கள். ஆயினும் அறிவில் சிறந்தவர்களான இவர்களும் உயிரிழந்து படுத்திருக்கிறார்கள். உயிர் போன இவர்களை பற்றி மரித்தவர்கள் என்றும் ஒரு சொல் உண்டாயிற்று. பெரும்பாலும் பயங்கரமான பராக்கிரமம் உள்ள இந்த அரசர்கள் மரித்தார்கள். அந்த விஷயத்தில் எனக்கு ஐயம் உண்டாகிறது. மரித்தவர்கள் என்னும் சொல் எந்த காரணத்தால் உண்டாகிறது? எதற்கு எதிலிருந்து மிருத்யு உண்டாகிறது? பிதாமகரே, மிருத்யுவானவன் இந்த உலகில் பிரஜைகளை ஏன் அபகரிக்கின்றான்? அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியரை பார்த்து யுதிஷ்டிரர் இந்த கேள்வியை தொடுத்தார். அதற்கு பீஷ்மாச்சாரியர், முற்காலத்தில் கிருத்தயுகத்தில் அகம்பனன் என்னும் ஒரு அரசன் இருந்தான். அவன் யுத்தத்தில் பகைவனுக்கு வசைப்பட்டவனும் வாகனங்கள் அழிந்தவனுமானான். அவனுக்கு பலத்தில் ஸ்ரீ நாராயணருக்கு சரியான ஹரி என்னும் ஒரு புத்திரன் இருந்தான். அவன் சேனைகளுடனும் காலாட்களுடனும் யுத்தத்தில் பகைவர்களால் கொல்லப்பட்டான். பகைவர்களுக்கு வசப்பட்டவனும் புத்திர சோகம் அடைந்தவனுமான அந்த அரசன் மிக்க சாந்தியை அடைந்தான். அவன் தற்செயலாக பூமியில் நாரத மகிழ்ச்சியை பார்த்தான். அந்த அரசன் யுத்தத்தில் பகைவர்கள் தன்னை பிடித்து கொண்டதையும் புத்திரன் மரித்ததையும் முழுவதையும் நடந்தபடி அவரிடம் எடுத்து சொன்னான். பிறகு தவத்தையே தனமாக கொண்ட நாரதர் அவனுடைய அந்த வார்த்தையை கேட்டு அப்பொழுது புத்திர சோகத்தை நீக்கக்கூடிய பின்வரும் கதையை சொல்லலானார். மிக விரிவான பெரிய இந்த கதையை நடந்தபடியும் நான் கேட்டபடியும் என்னிடமிருந்து கேள். பெரிய தேஜசுள்ள பிதாமகரானவர் படைப்பு காலத்தில் பிரஜைகளை படைத்த பின் மிகவும் கிழவர்களும் பலருமான பிரஜைகளை பார்த்து பொறாமை உள்ளவரானார். எங்கும் பிராணிகளால் மறைக்கப்படாத இடம் சிறிதும் இல்லை. 3 உலகங்களும் மூச்சுவிட இடமில்லாதவையும் மிக நெருங்கியவுமாய் இருந்தன. அந்த பிரம்மதேவருக்கு உலகத்தின் சம்ஹாரத்தை பற்றி சிந்தை உண்டாயிற்று. சிந்தையை அடைந்த அந்த பிரம்மதேவர் அழித்ததற்குரிய காரணத்தை அறியவில்லை. அந்த பிரம்மதேவருடைய இந்திரியங்களிலிருந்து கோபத்தால் அக்னி கிளம்பிற்று. அந்த பிரம்மதேவரானவர் அந்த அக்னியால் எல்லா திக்குகளையும் எரித்தார். பகவானான பிரம்மதேவருடைய கோபத்தால் உண்டான அக்னியானது பிறகு பூமி, அந்தரிக்ஷம், ஸ்வர்க்கம் என்ற சராச்சரங்களுடன் கூடிய உலகத்தை எரித்தது. பிரம்மதேவர் கோபம் கொண்டதும் பெரிய வேகத்தால் அந்த கோபத்தின் வேகத்தால் ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களுமான அந்த பிராணிகள் அப்பொழுது எரிக்கப்பட்டன. பிறகு வேதங்களும் யாகங்களும் பதியும் ஜடையும் உள்ளவரும் ஸ்தானுவும் பாவத்தை அபகரிப்பவரும் தேவருமான சிவபெருமான் சத்தியலோக வாசியான பிரம்மதேவரை சரணமடைந்தார். பிரஜைகளின் நன்மையை விரும்பி அந்த ஸ்தானுவானவர் வந்ததும் ஜுவலிப்பவர் போன்ற பிரம்மதேவர் அப்பொழுது அவரை பார்த்து வரனளிக்க விரும்பி, சம்புவே, இப்பொழுது என்ன விருப்பத்தை நான் செய்ய வேண்டும்? நீர் வரம் பெற தக்கவராக இருக்கின்றீர் என்று நினைக்கின்றேன். உம்முடைய மனத்தில் என்னுடைய என்ன விருப்பம் அதாவது நீர் வரம் பெற தக்கவர் என்று நான் நினைக்கின்றேன். உம்முடைய மனத்தில்
என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை நான் செய்வேன் என்று சொன்னார் என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.